பார்த்தலாம் ஸ்லோகா நம்பர் 30. अपि चेत् सुधुराचारः भजते मामनन्यभाक् साधुरेव समन्तव्यः सम्यग् व्यवसितो हि सः. ஸோ முன்னாடி ஸ்லோகங்களில் வந்து முன்னாடி ஸ்லோகத்தோட சகாம பக்தி அண்ட் நிஷ்காம பக்தியோட கம்பேரிசன் பண்ணோம் இல்லையா, கான்ட்ராஸ்ட் அண்ட் கம்பேர் பண்ணுறது வந்து முடிஞ்சு போச்சு. எப்போலேருந்து ஆரம்பிச்சது? 20வது ஸ்லோகத்திலேருந்து 29வது ஸ்லோகம் வரைக்கும். ஸோ இப்போ 30வது ஸ்லோகத்திலேருந்து கன்க்ளூஷன் பார்ட் ஆஃப் தி 9th சாப்டர் பார்க்குறோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, பக்தியோட பெருமை இருக்கு இல்லையா, அதனுடைய க்ளோரிஃபிகேஷன், அதை பற்றி கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். இப்போ பக்தியோட உயர்ந்த க்ளோரி எது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அதாவது கிரேட்டஸ்ட் க்ளோரி அப்படின்னு சொல்லுவோமே, அதை வந்து என்ன அப்படின்னு கேட்டால் பியூட்டிஃபுல்லாக கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், இந்த பக்தி அப்படிங்கிற சாதனாவை நீ உன் வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்கிறார். இப்போது ஞான யோகம்னு வச்சுக்கோங்களேன், ஞான யோகத்துக்கு வரணுன்னா நம்ம சொல்கிறோம் ஒரு குவாலிஃபிகேஷன் வந்து தேவைப்படுறது, சாதன சதுஷ்டயம் வந்து தேவைப்படுறதுன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே பகவான் என்ன சொல்கிறார், பக்தி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் உனக்கு தேவையே கிடையாது. இப்படி இருக்கிறவனால தான் பக்தி பண்ண முடியும், அப்படி இருக்கிறவனால பண்ண முடியாது, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. யாரால் வேணும்னாலும் பக்தி பண்ண முடியும். அவன் வாழ்க்கையில் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவனால் வந்து பக்தி பண்ண முடியும். ஸோ அதனால தான் 7வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம், 4 ஸ்டேஜாக வந்து அந்த பக்தியை பிரித்தார். ஆர்த்த பக்தி அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஆர்த்த பக்தினா அவன் வந்து எப்போ வந்து ரொம்ப அவனுக்கு தாங்க முடியாத கஷ்டம் வருதோ அப்போ தான் அவனுக்கு வந்து பகவான் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறதே வந்து ஞாபகத்துக்கு வரும். இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் படிக்கும் பொழுது கஷ்டமான எக்ஸாம் பொழுது தான் என்ன ஞாபகத்துக்கு வரும், பகவான் வந்து ஞாபகத்துக்கு வருவார். ஸோ ஈஸி எக்ஸாம் அப்படின்னா நம்ம ஒன்றும் பெருசாக பகவானை கூட ஞாபகம்லாம் வச்சுக்க மாட்டோம். கஷ்டமான எக்ஸாம்னா ஐயோ எப்படியாவது நான் வந்து பாஸ் பண்ணிடணும்னு வேண்டிப்போம்ல. ஒரு பயம் வந்து நமக்கு ஏற்படும் பொழுது ஒரு சப்போர்ட் வந்து நமக்கு தேவைப்படுறது. ஸோ அந்த மாதிரி இந்த ஆர்த்த பக்தி வந்து எந்த நிலைமையில் இருந்தாலும் நீ வந்து அந்த பக்தி அப்படிங்கிற விஷயத்தை வந்து உன்னால் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்னது, அர்த்தார்த்தி பக்தி அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ அவன் என்ன பண்ணுறான், அவன் வந்து இன்னும் நான் மேலே என்னோடய வாழ்க்கையில் வந்து முன்னேறணும். இப்போ மெஜாரிட்டி பீப்புள் இதுதான் வேணும்னு கேட்பா. இப்போ நான் வந்து ஓரளவுக்கு சௌகரியமாக இருக்கேன், இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டர் லைஃப் ஸ்டைல் எனக்கு கிடைக்கணும், இப்போ இருக்கிறது போயிடக்கூடாது, இதை விட வந்து இன்னும் எனக்கு பெட்டராக வேணும் அப்படின்னு கேட்குறான் இல்லையா. அவனை வந்து நம்ம அர்த்தார்த்தி பக்தன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஸ்டேஜ்லேயும் நீ வந்து பக்தி பண்ணலாம். அடுத்தது என்னது, நெக்ஸ்ட்டு ஜிக்ஞாசு. அப்போ நீ வந்து எது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படும் பொழுதும் நீ வந்து இந்த பக்தி அப்படிங்கிற விஷயத்தை பண்ணி அதுக்கு பகவானே வந்து நீனு உன்னோட சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அப்போது இந்த பக்தி பண்ணுறான்ல அவனுடைய இன்டெலெக்ட் இருக்கே, புத்தி, அதை பொறுத்து அவனுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கிறது. அண்ட் இந்த பக்தியும் வந்து இந்த ஆர்த்த பக்தி, அர்த்தார்த்தி பக்தி, அந்த ஸ்டேஜும் வந்து எதை பொறுத்து அமையிறதுன்னா அவனுடைய புரிதல், அவன் என்ன பகவான்னா என்னன்னு அவன் புரிஞ்சுட்டு இருக்காங்கிறத பொறுத்து தான் அவன் பகவான் மேலே வந்து பக்தியே பண்ணுவான். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஏகரூப பக்தி அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் ஏகரூப பக்தியோடு தான் ஆரம்பித்து ஆகணும். இதை இருக்கிற எல்லாமே வந்து ஈஸ்வரா தான் அப்படின்னு சொன்னால் நம்மளால் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க முடியாது. அப்போது ஒரு பர்டிகுலர் ஃபார்மோடு தான் நாம் வந்து ஆரம்பிப்போம். பட் அதுவே எண்டு கிடையாது. ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் கிராஜுவேட் பண்ணி விஸ்வரூப பக்தி அதுக்கு வரணும். சரி, அதுதான் எண்டா அப்படின்னா இல்லை, பகவானுக்கு போய் நம்ம ஏதாவது ஃபார்ம் கொடுக்க முடியுமா, எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஃபார்ம்லெஸ்ஸாக தான் அவர் இருந்தாகணும். அப்போ ஃபைனலாக நாம் வந்து
அரூப பக்திக்கு இங்கே வந்து ஆகணும் அப்படின்னு இங்கே பகவான் வந்து சொல்கிறார். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லா மனுஷாளுக்கும் இன்னொரு பிரச்சனை என்ன, ப்ராப்ளம் என்ன, காமன் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அந்த கில்ட் ஃபீலிங் இருக்குல்ல. சச்சோ நான் வந்து தப்பு பண்ணிட்டேனே, நான் வந்து இப்படி பேசியிருக்கக்கூடாது, அப்படி நடந்துட்டு இருக்கக்கூடாது, அப்படிலாம் வந்து ஒரு கில்ட்டு வந்து நம்மளுக்கு குற்ற உணர்வு நம்மளுக்கு வந்து ஏற்படுறதில்ல. நான் வந்து நிறையா பாப்பம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்மளோட மனசாட்சி வந்து அப்பப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரிப்போர்ட் பண்ணிட்டு போகும்ல. அதாவது நம்மளாம் அவ்வளோ பாப்பம்லாம் பண்ணியிருக்க மாட்டோம், பட் ஏதோ ஒன்று ஒரு 4-5 விஷயம் வந்து தப்பாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது அப்பப்போ வந்து ஞாபகப்படுத்தும் இல்லை. அப்போது ஏன் தப்பு பண்ணோம் அந்த நேரத்தில்? இப்போது இது சரி இது தப்பு அப்படிங்கிறதே ஜென்ரலாகவே நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியுமா, முடியாதா? ஜென்ரலாக இது சரி இது தப்பு அப்படிங்கிறதே நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும். அப்போ அது என்ன தேவைப்படுறது? இது சரி இது தப்புன்றதுக்கு ஒரு காமன் சென்ஸ். காமன் சென்ஸ் இஸ் த மோஸ்ட் அன்காமன் திங் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ வந்து அதுதான் இந்த காமன் சென்ஸ் தான் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். அதான் மனசாட்சி சொல்லும்ல, ஏய் நீ வந்து தப்பு பண்ணுற அப்படின்னு ஒன்று ஒரு குரல் வந்து நம்மளை உள்ளேந்து ஒன்று சொல்லுமே. இப்போ திருடனுக்கு திருடுறது தப்புன்னு தெரியுமா தெரியாதா? நன்னாவே தெரியும் திருடுறது தப்பு. ஏன்னா தப்புன்னு தெரியறதுனால தான் என்ன பண்ணுறான், எல்லாரும் இருக்கும்போது திருட மாட்டான். இப்போ நம்மளே எல்லாரும் இருக்கும்போது ஒரு வேலையை பண்ணாமல் யாருமே இல்லாத போது பண்ணுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்திங் ராங். யாரையோ நம்ம வந்து ஏதோ பண்ணுறதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அதனால தான் திருடன் வந்து திருட்டுத்தனமாக அந்த வேலையை பண்ணுறான். அப்போ நான் பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? சிம்பிள் ஒரே ரூல் தான். அடுத்தவா இதை எனக்கு பண்ணினா நான் ஓகே சொல்லுவேனா? ஓகே சொல்ல மாட்டேன் அப்படின்னா நான் அடுத்த வாழ்க்கை அதை பண்ணக்கூடாது. அடுத்தவா எனக்கு பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதை நான் அடுத்த வாளுக்கு பண்ணணும். இதுதான் சிம்பிள் ரூல், ஃபண்டமெண்டல் லா ஆஃப் தர்மா அப்படின்னு பேர் இதுக்கு. அப்போது இங்கே என்ன சொல்கிறார், அந்த மாதிரி ஒரு கில்ட்டெல்லாம் இருக்கிற ஒரு பர்சன் யார் இருப்பான்? அந்த மாதிரி இப்போ பெரிய பாப்பம்லாம் பண்ணினவன். அதனால தான் இங்கே சொல்கிறார், சுதுராச்சாரா அப்பி. இவ்வளோ பெரிய பாப்பியா நீ இருந்தாலும், துராச்சாரனாலே பாப்பின்னு அர்த்தம். சுதுராச்சாரா ரொம்ப பெரிய பாப்பி, ஃபஸ்ட்டு பாப்பி அப்படின்னு அர்த்தம். அந்த பர்சன் கூட பக்தி பண்ணலான்னு சொல்கிறார். ஒரு நம்பிக்கையோட அந்த பர்சன் கூட பக்தி பண்ணினா அவன் வந்து அவனோட வாழ்க்கையில் முன்னேறலாம். நம்ம கண்ணு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கார். ராமாயணத்தை எழுதியவர் எவ்வளவு பெரிய ஒரு திருடன்னா, அவ்வளோ பெரிய திருடன். ஆனால் ஒரு காவியத்தையே அவரால் வந்து எழுத முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த பக்தியுடைய பவரை வந்து நீங்கள் பாருங்கள். அப்போ அவள் என்ன பண்ணணும்? பஜதே மாம் அனன்யபாக். அனன்ய பக்தியோட டோட்டலாக என்கிட்ட வந்து அவள் சரண்டர் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னால் அந்த பர்சன் வந்து அந்த பர்சன் மாறுறதை யாராலையும் தடுக்க முடியாது. இப்போ நம்ம வந்து வீட்டில் இருக்கிறவாளெல்லாம் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இல்லையா? இப்படி இந்த பர்சனை மாற்றிட்டா நமக்கு ஓகே அப்படின்னு யாரையும் மாற்றவே முடியாது. ஆனால் ஒருத்தர் நினச்சா மாறலாம். யார் இது? அந்த பர்சன் நினைக்கணும், நான் மாறணும், நான் மாறியே தீருவேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா யாராலையும் வந்து அந்த முடிவை மாற்ற முடியாது. ஸோ அதனால் எந்த ஸ்டேஜில் வேணும்னாலும் வந்து ஒரு பர்சன் வந்து பக்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். சாதுரேவச மந்தவ்யா. சாது அப்படின்னு சொன்னால் அதாவது செயின்ட்டுன்னு அர்த்தம் இந்த இடத்துல. சாதுன்னா மகாத்மா. ஸோ அந்த மாதிரி பர்சனாக அவன் ஆயிடலாம். ஒரு துராச்சாரா கூட ஒரு நல்ல மனுஷனாக ஆக முடியும். எப்படி? பக்தி பண்ணுறது மூலமாக, அனன்ய பக்தி பண்ணுறது மூலமாக. ஏன்னா சம்யக்
வியவஸ்திதோ ஹி சஹ. ஏன்னா அந்த பர்சன் வந்து என்ன பண்ணிட்டானா, தன்னோட லைஃப்பில் கரெக்டான டெசிஷன் எடுத்துட்டானா. அதாவது பகவான்கிட்ட நான் வந்து சரணாகதி பண்ணுறேன் அப்படின்ற ஒரு சரியான டெசிஷனை அவன் எடுத்ததுனால அவனோட லைஃபே வந்து இப்போது டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு, ரீஓரியன்ட் ஆகியிருக்கு. ஸோ லைஃப்பில் வந்து அவனோட ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் அவன் வந்து மாற்றின்ட்டான். அதனால அவன் வந்து ஒரு நல்ல மனுஷனாக வந்து ஆகிறான் அப்படின்னு சொல்லி இந்த பக்தியுடைய பெருமையை இன்னும் மற்ற ஸ்லோகங்களெல்லாம் கூட சொல்ல போகிறார். யார் வேணும்னாலும் எந்த ஸ்டேஜில் வேணும்னாலும் பக்தியை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ பக்தி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன் வேணுமா அப்படின்னா எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. எந்த ஸ்டேஜில் வேணும்னாலும் ஒரு பர்சன் வந்து பக்தி பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போது எல்லாரும் எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஆர்த்த பக்தனாக தான் ஒருத்தரும் நம்மளோட லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ எல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை வருது, ஒரு க்ரைசிஸ் சிச்சுவேஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் பகவான் வந்து ஞாபகத்துக்கு வருவார். அதனால் அந்த சமயம் வரைக்கும் மட்டும் பகவானே கதி அப்படின்னு நாம் வந்து இருப்போம் இல்லையா? அதுக்கு பேர் வந்து ஆர்த்த பக்தி அப்படின்னு பேர். அந்த மாதிரி பண்ணுறவனை ஆர்த்த பக்தன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா பிரச்சனைகள் வரும் பொழுது நம்மளுடைய மனசு என்ன ஆகிறது அப்படின்னா ரொம்ப வீக்காகிடுறது. ஆல்ரெடி ரொம்ப வீக் மனசு. இன்னும் அதுக்கு வந்து பிரச்சனையெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் மனசு வந்து இன்னும் வீக்காகிடுறது. இப்போ வீக்கு மைண்டு நேச்சுரலாக எதை தேடும் அப்படின்னா எதையாவது என்னால் பிடிச்சிக்க முடியுமா அப்படின்னு தேடும் இல்லையா? அதுக்கு வந்து ஒரு பிடிமானம் வந்து அதுக்கு தேவைப்படும், ஒரு சப்போர்ட் வந்து தேவைப்படும். யார் வந்து எப்போ வேணும்னாலும் அவைலபிளாக இருப்பாள் நமக்கு? நம்ம வீட்டில் இருக்கிற வாழ்லாம் கூட எப்போ வேணாலும் அவைலபிள் கிடையாது. அவள் எப்போ ஃப்ரீயாக இருக்காளோ அப்போ தான் நம்மளுடைய பிரச்சனையை காது கொடுத்து கேட்பா. பட் பகவான் ஆல் த டைம் ஃப்ரீயாக நமக்காகவே வெயிட் பண்ணின்னு இருக்கார். என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு அப்படின்னு. ஸோ அந்த சப்போர்ட்டுக்கு நாம் வந்து பகவானை வந்து பிடிச்சிக்கிறோம் இல்லையா? அதனாலேயே பகவானுக்கு என்ன பேருனா ஆர்த்தத்ராண பராயணா அப்படின்னு அவருக்கு ஒரு பேர். ஆர்த்தத்ராண, அந்த மாதிரி அந்த கிரைசிஸ் சிச்சுவேஷனில் அப்படின்னு சொன்னால் காப்பாற்றுறவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆர்த்தத்ராண பராயணா, எனக்கு கிரைசிஸ் வந்ததுன்னா நான் எந்த இடத்துக்கு போவேன்? அந்த பகவான்கிட்ட தான் நான் வந்து காப்பாற்றுங்கோன்னு கேட்டுன்னு போவேன் இல்லையா? ஸோ அதனால் ஆர்த்த பக்தியில் ஆரம்பிக்கிறோம். சரி, ஆர்த்த பக்தியிலேயே இருக்கலாமா அப்படின்னா நமக்கே கொஞ்ச நாள் வந்து போர் அடிச்சிடும். என்னது இது, எப்போ பாரு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் மட்டும் நம்ம பகவானை வந்து ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிறோமே அப்படின்னு. இப்போ நம்ம கேட்போம்ல, யாராவது ஒருத்தர் எப்போயாவது ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் என்ன நினைப்பேன்? என்ன வேணும்? எதுக்கு வந்து இப்போ இந்த பர்சன் நம்மளை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான்? அது மாதிரி தான் நம்மளும் யாருக்கிட்டையாவது நடந்துப்போம்ல. அப்போது நம்மளுக்கு வந்து ஒரு அறிவு வரும், சீச்சி எப்போவுமே நம்ம வந்து ஒரு கான்டாக்டை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். எப்போயாவது ஒரு பிரச்சனைன்ற போது மட்டும் போனால் எவ்வளோ அசிங்கமாக இருக்குது, நம்மளை பற்றி என்ன நினைப்பா? அதனால் பகவான்கிட்ட எப்பயுமே வந்து ஒரு கனெக்ஷனை நம்ம வந்து ஏற்படுத்தி வச்சுக்கணும். அதனால் என்ன பண்ணணும்? டெய்லி வாட்ஸ்அப்பில் குட் மார்னிங் அப்படின்னு ஒரு ஏதாவது ஒரு நேச்சர் ஃபோட்டோ ஒன்று போட்டு எங்கேருந்து தான் எடுப்பாளோ அந்த ஃபோட்டோ எல்லாம் எவ்ரிடே ஒரு குட் மார்னிங். பகவானுக்கு வந்து எவ்ரிடே போய் ஒரு ஹலோ, நீ சௌக்கியமா, நான் சௌக்கியம் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்றைக்கி எல்லாமே நல்லா இருக்குது, இதை விட இன்னும் கொஞ்சம் உன்னால் எனக்கு எதாவது பண்ண முடியுமான்னு பாரேன் அப்படின்னு பகவான்கிட்ட லைட்டாக கேட்போம். அப்போ பகவானும் வந்து சரி நீ என்னை டெய்லி குட் மார்னிங் சொல்கிறதுனால உன்னை நான் க்ஷேமமாகவே பார்த்துக்கிறேன் அப்படின்னு மெட்டீரியலிஸ்டிக்காக நிறைய விஷயங்களை பகவானும் வந்து நமக்கு கொடுப்பார். ஸோ அதுக்கு என்ன பக்தி? அந்த பக்திக்கு பேர் என்ன? அர்த்தார்த்தி பக்தி அப்படின்னு பேர். அர்த்த ஆர்த்தி பக்தி. சரி, அதுவும் எவ்வளோ நாள் பண்ண முடியும்? அதனால் என்ன ஆகிறது, இந்த பர்சன் தன்னையே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வந்து மேன்மைப்படுத்திக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த அர்த்தார்த்தி பக்தன் என்னவா கன்வெர்ட் ஆகிறான் அப்படின்னா
ஜிக்யாசு பக்தனா கன்வெர்ட் ஆகிறான். ஜிக்யாசு அப்படின்னு சொன்னால் நான் இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கேனே, எப்படி பகவானால் எனக்கு வந்து நிறைய வாட்டி கேட்குறத கொடுக்குறார், நிறைய வாட்டி கேட்குறத கொடுக்குறதே இல்லையே, ஏன் அந்த மாதிரி நடக்கிறது? இப்போ பகவான் வந்து எப்போவுமே எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னால், நான் கேட்குறது எப்பெல்லாம் கேட்குறேனோ என்னெல்லாம் கேட்குறேனோ அதெல்லாம் பகவான் எனக்கு கொடுக்கணும். ஆனால் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி இருக்குது? எப்பெல்லாம் கேட்குறேனோ என்னெல்லாம் கேட்குறேனோ எனக்கு கிடைக்கிறதா அப்படின்னா இல்லை. நிறைய வாட்டி கிடைக்கிறது, நிறையா வாட்டி கிடைக்காமலும் போகிறது. அப்போது என்ன தாட் வரும் நமக்கு அப்படின்னா, நிஜமாகவே இந்த பகவான் இப்போ என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கார், எப்படி அவர் வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கார், எப்படி நான் கேட்குறதெல்லாம் சம்டைம்ஸ் கொடுக்குறார், நான் கேட்குறதெல்லாம் சம்டைம்ஸ் கொடுக்காமல் போகிறார் அப்படின்னு அந்த பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஆசையானது ஏற்படுறது. அதுதான் ஜிக்யாசு பக்தன் அப்படின்னு சொல்கிறோம். ஜிக்யாசு பக்தி அப்படின்னு பேர். அப்போ அந்த பகவானையே யூஸ் பண்ணி பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ வந்து பகவானுடைய ஹெல்ப் வேணும் அப்படின்னு நம்ம மனசில் வந்து ஒரு எண்ணம் வந்துடுது அப்படின்னு சொன்னாலே என்ன ஆகிறோம் நம்ம அப்படின்னா, ஒரு ஹம்பிள் பர்சனாக ஆகிறோம். ஒரு பணிவு ஆனது நமக்கு வருது இல்லையா? இப்போ வந்து பணிவு இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தரை போய் நம்ம வந்து ஏதாவது ஹெல்ப் கேட்போமா? அப்போ எப்படி இருக்கும் நமக்கு? என்னாலே எல்லாம் பண்ண முடியும், எனக்கு யாருடைய ஹெல்ப்பும் தேவையில்லை அப்படின்னு தானே ஜென்ரலாக இருப்போம். பட் நம்ம வந்து என்னால் முடியல, தேர்ஃபோர் நான் வந்து பகவான்கிட்ட ஹெல்ப்புக்கு போகிறேன், எப்படியாவது எனக்கு நீ வந்து இதை பண்ணி கொடுத்துரும், நான் எப்படியாவது எக்ஸாமில் பாஸ் பண்ணிடணும், எப்படியாவது எனக்கு இந்த நல்லதாக இந்த விஷயமானது முடிஞ்சிடணும் அப்படின்னு பகவான்கிட்ட நாம் ஹெல்ப் கேட்குறோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து கொஞ்சம் ஹம்பிளாக இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஆகிறது. ஏன்னா நமக்கு என்ன தெரியறது அப்படின்னா, ஒரு ஆஸ் அன் இண்டிவிஜுவல் எனக்கு லிமிட்டட் கேப்பபிலிட்டிஸ் தான் இருக்குது அப்படிங்கிற அறிவு வந்து நமக்கு ஏற்படுறதுனால பகவானுடைய ஹெல்ப்பை வந்து நாம் கேட்குறோம். ஸோ இந்த வந்து ஜிக்யாசு பக்தனாகவே இருப்போமா அப்படின்னா அதுலேருந்து அகெயின் ஏன்னா என்ன ஆசைப்படுறோம், பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறதுனால அந்த ஆசையும் நமக்கு நிறைவேறிடுது அப்படின்னு சொன்னால் என்ன பக்தனா ஆராய்வன்? ஞானி பக்தனா இந்த பர்சன் வந்து ஆகிறான். ஸோ எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா, போய் கேட்கணும் ஒருத்தர்கிட்ட. சீக்கிங் ஹெல்ப் இஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பூஜ்ய சுவாமிஜியோட ரொம்ப ஃபேவரட் கோட். சீக்கிங் ஹெல்ப் இஸ் இன்டெலிஜென்ஸ். தேவைப்படும் போது போய், அதாவது அவள் என்ன நினைப்பா, இவன் என்ன நினைப்பா, எனக்கு இது கூட தெரியலையேன்னு நினச்சிட்டான்னா என்ன பண்ணுறது, அப்படியெல்லாம் நினச்சா என்ன ஆகும், இன்னும் மோசமான நிலைமைக்கு போயிடுவோம். அதுக்கு பதிலாக பிகினிங்லேயே போய் கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அவளும் சந்தோஷப்படுவாள், நம்மளையும் மதித்து ஒருத்தர் வந்து இப்படி கேட்குறாளே அப்படின்னு சந்தோஷப்படுவாளே ஒழிய நம்மளை யாருமே வந்து தப்பாக நினைக்கவே மாட்டாள். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜஸ் ஆஃப் பக்தி வந்து நாம் பார்த்தோம். அப்போது பகவான்கிட்ட அர்த்த காமம் வேணும்னும் பிரார்த்தனை பண்ணலாம், தர்ம மோட்சம் வேணும் அப்படின்னும் நாம் வந்து பிரார்த்தனை பண்ணலாம். ஏன்னா எங்கேயுமே வேதத்தில் நம்ம வந்து சொத்து சேர்க்கக்கூடாது, பணம் சம்பாதிக்கக்கூடாது, நீ வந்து ரொம்ப நன்னா லக்ஸூரியஸாக வாழக்கூடாது அப்படியெல்லாம் வேதம் சொல்லவே இல்லை. வேதம் வந்து நன்னா சம்பாதி, நீயும் நன்னா இரு, அடுத்த வாளுக்கும் அதை வந்து பகிர்ந்து கொடு அப்படின்னு சொல்கிறது. அடுத்த வாளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா என்கிட்ட சர்ப்ளஸாக இருந்தால் தான் என்னால் வந்து அடுத்த வாளுக்கு கொடுக்க முடியும் இல்லையா? அதனால பகவானை நம்ம தர்ம அர்த்த காமத்துக்கும் வந்து பகவானை வந்து நாம் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பில்லை. ஆனால் அதோடையே நிறுத்தின்றாத, அதுக்கப்புறமா ப்ராக்ரஸ் பண்ணணும் அப்படின்னு தான் சாஸ்திரம் நமக்கு சொல்கிறது. ஸோ இப்படி வந்து இந்த பக்தி பண்ணுறது மூலமாக என்னவும் நமக்கு ஏற்படுறது அப்படின்னா, நம்மளுடைய மனசில் வந்து ஒரு ஸ்ட்ரென்த் ஆனது நமக்கு கிடைக்கிறது. அதாவது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்பொழுது அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறதுக்கான சக்தி வந்து நம்மளுடைய மைண்டுக்கு கிடைக்கிறது. அப்போது பக்தினால் நம்மளுடைய சைக்கலாஜிக்கல் பர்சனாலிட்டி இருக்குல்ல, அது டெஃபினட்டாக வந்து இம்ப்ரூவ் ஆகும். அப்போ அந்த இமோஷ்னல் பர்சனாலிட்டி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருந்ததுன்னா ஆப்வியஸாக நம்மளுடைய
ஃபிசிக்கல் பர்சனாலிட்டியும் வந்து உடம்புக்கும் வந்து எந்த வியாதியெலாம் பெருசாக எதுவும் இல்லாமல் அதுவும் வந்து நல்லா இருக்கும். அப்போ இந்த பக்தி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஆக மென்டல் ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆகும். மென்டல் ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆக ஆக நான் என்ன பண்ணுவேன், இன்னும் பக்தியை இன்க்ரீஸ் பண்ணுவேன். அது மறுபடியும் எனக்கு மென்டல் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ண போகிறது. ஸோ இது வந்து ஒரு ஆஸ்பீஷியஸ் சைக்கிள். சம்சாரம் என்ன சொல்லுவோம், விஷியஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த பக்தி பண்ணுறது இருக்கே அது என்னதுன்னா ஆஸ்பீஷியஸ் சைக்கிள். ஒரு மங்களகரமான ஒரு அந்த சக்கரத்தோடு நம்ம வந்து சுழன்றுன்றே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இப்போது நமக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், இப்போ பகவானை மட்டும் பிடிச்சிக்கிறது தப்பில்லையா? அது ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் தானே. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இதெல்லாம் பந்தகத்துவம், ஏதாவது ஒரு விஷயத்தோடு நம்ம வந்து அட்டாச் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து நம்ம வெளில வரணும், எதோடையும் அட்டாச் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். சரி, பகவானோட மட்டும் அடிக்ஷன் வச்சுக்கலாமா அப்படின்னா, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. எதுக்கு பகவானை பற்றணும், அவர் மேலே ஏன் பற்று வைக்கணும், எதுக்கு அப்படின்னா அப்பற்றை பற்றுக எதற்கு பற்று விடற்கு அப்படின்னு பியூட்டிஃபுல்லாக வந்து திருவள்ளுவர் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அதனால் இந்த அடிக்ஷன் ரொம்ப நல்ல அடிக்ஷன். இப்போ இந்த சர்ஃப் எக்ஸலில் வரும்ல, கரை நல்லது, அது மாதிரி இந்த அடிக்ஷன் மிகவும் நல்லது. இந்த அடிக்ஷன் வந்து தாராளமாக நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக எல்லா அடிக்ஷன்ஸ்லேருந்தும் நம்மளை இந்த அடிக்ஷன் தான் வெளியில் கூட்டிகிட்டு வரப்போகிறது. ஸோ அதனால் அந்த பர்சன் எப்படி ஆகிறான், சாது ஏவ சக மந்தவ்யா. ஸோ அந்த பர்சன் வந்து ஒரு சாது பர்சனாக ஆகிடுறான். நாட் தமிழ் சாது, சாதுன்னா குட் அப்படின்னு அர்த்தம், நல்ல. வால்மீகி மகரிஷி மாதிரி சாது அப்படின்னா சாது சன்னியாசின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நல்ல தன்மையெல்லாம் இந்த பர்சனுக்கு வந்துடும். பக்தி பண்ணினான்னா, உண்மையான பக்தி பண்ணும் பொழுது டெஃபினட்டாக நம்ம வந்து ஒரு நல்ல பர்சனாக வந்து மாறுவோம். சம்யக் வியவசிதா. ஸோ சம்யக்கு அப்படின்னா கரெக்டான, வியவசிதா அப்படின்னா அவன் வந்து ப்ராப்பர் டெசிஷனை அவன் வந்து எடுத்திருக்கான், ஒரு நல்ல முடிவை அவன் வந்து எடுத்திருக்கான். என்ன முடிவு எடுத்திருக்கான், பகவானுடைய ஹெல்ப்பு நான் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல முடிவை வந்து அவன் வந்து எடுத்துருக்கிறதுனால அவன் வந்து சாது ஏவ சக, அவன் நல்ல பர்சனாகவே ஆறான். மந்தவ்யா அப்படின்னா அப்படிங்கிறதை நீ தெரிஞ்சுக்கோ அர்ஜுனா அப்படின்னு வந்து இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார்.